ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பீஜியன்ஸ் லாஃப்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஃப்ரில். இது ஃபேன்சி புறா தான். இது எல்லாமே நம்ம கேஜில் போட்டு ப்ரீடு பண்ணதுக்காக செப்பரேட்டாக கேஜில் போட்டிருக்கோம். ப்ரீடாகிருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்க வந்துட்டு ஷார்ட் ஃபேஸும் 2 பேர் இருக்குது. ஒரு பேரை வந்துட்டு கேஜிக்குள்ளே போட்டிருக்கேன். அது 1.5க்கு 3 அப்படி ஒரு கேஜி செட் பண்ணி கேஜிக்குள்ளே போட்டிருக்கேன். அது முதல்ல நம்ம வெளியே விட்டோம் நோய்கள் பாதிச்சு, அதனால் தனியாக கேஜ் செட்டப்பில் தனியாகவே விட்டு தனியாக ப்ரீடு பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி வேறையும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட செப்பரேட் பண்ணி போட்டு ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு பென்சில் பவுடர். இதுவும் ப்ரீடாகி இப்போ எக் பண்ணி குஞ்சிருக்கு. ஆமாம், இது மாதிரி அதான் 20 பேர்கிட்ட தனியாகவே ஒரு 3க்கு 1.5க்கு 3 அப்படி ஒரு கேஜி செட்டப் பண்ணி தனியாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நோய்களும் குறைவு, நல்லாவே இருக்குது, நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருக்குது. ஒக்கேரா அதுவும் வந்துட்டு இப்போது எக் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு தனியாக போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஓப்பனில் விட்டுருக்காது. இதே மாதிரியும் நிறைய பேர் இருக்குது. ஒரு 50 பேர்கிட்ட வெளியே விட்டுருக்கேன். இது கேஜ் செட்டப்லாம் சும்மா வெளியே, அது ஃப்ளையிங் கேஜ் மாதிரி தான். இது சிக்ஸு. இது ஃபேண்டரோட சிக்கு. ஏற்கனவே ஒரு சிக்கு கீழே விழுந்து அது இறந்து போயிட்டு, இது 2வது உள்ள குஞ்சு. அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. சிக்ஸு நிறைய இருக்குது. அது எல்லாமே வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்திருக்கான். இது வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியனோட ஒரு சிக்கு. அதிலே 2 இருக்குது. ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பின்னாடி இருக்குது. அது வீடியோ எடுக்கலை. முதல்ல நாங்கள் எல்லாமே ஃப்ளையிங் கேஜ் மாதிரி தான் விட்டுருந்தோம். விட்ட இடத்துல அந்த ஃபேன்சி புறாக்களுக்கு நோய்கள் அதிகமாக வந்தது. இது வந்துட்டு பியூட்டி ஹோமரில் நம்மகிட்ட ஒரு 6 பேர் வெளியே வச்சுருக்கோம். அந்த கேஜ் செட்டப்புக்குள்ள ப்ரீடிங்காக 2 பேர் வந்துட்டு கேஜில் போட்டிருக்கோம். இதெல்லாமே வெளியே தான் விட்டுருக்கோம். இது ஆமாம், இதுக்கு 2 சிக்ஸ் இருக்குது. இதெல்லாமே வெளியே விட்டுருக்கேன், ஃப்ளையிங் கேஜில் விட்டுருக்கேன். இதுக்கு முந்தின குஞ்சு வந்துட்டு இதுக்கு ஃபுல்லாக குஞ்சு இப்போ வந்துட்டு வெளியே போட்டிருக்கான். வெளியேன்னா கேஜுக்குள்ளே, ஃப்ளையிங் கேஜுக்குள்ளே இல்லை, வெளியே ஓப்பன் ப்ளேஸில் விட்டுருக்கான். அதில் ஆக்டிவாக இருக்குது. இவங்க எல்லாம் வெளியே நிற்கிறாங்க தான். இந்த தண்ணி குடிக்க அந்த கேன் வந்துட்டு நாங்கள் ஒரு கேன் 25 லிட்டர் கேன் வாங்கி அதை ஹோலு போட்டு உள்ள தண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த தண்ணி குடிக்கும்போது மற்றபடி தண்ணி வச்சா வந்துட்டு அதோட எச்சம் விழுகுது, அந்த பிரச்சனைகள் உள்ளே இறங்கி நின்று தண்ணி குடிக்கிது. அதே மாதிரி இருந்ததுனால இதே மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்போ மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணி நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்குள்ள முயற்சியெல்லாம் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ண பிறகு நோய் நிறைய குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சாப்பாடும் நாங்கள் வந்துட்டு முதல்ல தெரியாது, நிறைய ஒவ்வொருத்தர் சொல்கிறத பார்த்து இந்த ப்ரா மிக்ஸ் வாங்கி கொடுத்தோம். அது கொடுத்து அது பயங்கர எக்ஸ்பென்சிவாகவும் நமக்கு அந்த அவ்வளோ ரிசல்ட் இல்லை, நோய்கள் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களே அதை ரிசர்ச் பண்ணி ஒரு முயற்சிகள் பண்ணி மாற்றி சாப்பாடுகள் மாற்றி இப்போ வந்துட்டு நம்ம ஒரே ஸ்டைட் லெவலில் கொண்டு வந்துட்டோம். சாப்பாடு நாங்களே ரெடி பண்ணி ஒரு 2-3 ஒரு 5 வெரைட்டி தானியங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணி நாங்களே கொடுக்குற மாதிரி. அதில் மிக்ஸ்டு ஏற்கனவே ரெடிமேடு மிக்ஸ் வாங்கி கொடுத்தோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் மெடிசன் கொடுக்குறதே இல்லை. முதல்ல நோய்கள் வந்தப்போ ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மெடிசன் சொல்லுவேணும்.
அதெல்லாம் பார்த்து மெடிசன்லாம் வாங்கி கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் மெடிசனும் கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு அந்த ஷார்க் ஆயில் அப்படின்னா நம்ம ஊரில் மீன் எண்ணெய்னு சொல்லுவேணும், அது மட்டும் வாங்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். வேறு எந்த மருந்தும் கொடுக்கறதில்ல, எல்லாம் நிப்பாட்டியாச்சு. புறாக்கள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்புறம் இது வந்துட்டு நம்ம பிஞ்சஸ் ஏவியரா, இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். இல்லை எக்கச்சக்கம் சிக்ஸ் இறங்கியிருக்கு. ஆனால் என்னென்னு சொன்னால் நம்ம கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பறந்து மேலே போயிடும். மேலே 2 லேயர் போட்டிருக்கான். இந்த சூடு அதிகமாக உள்ள வராமல் இருக்கிறதுக்கும் தணுப்பு வராமல் இருக்குது. இப்போ பிஞ்சஸுக்கு சூடு அதிகம் சரியாகும், தணுப்பும் சரியாகாது. அதனால் 2 லேயர் இந்த கம்மு மரத்தை வெட்டி போட்டு 2 லேயரை செட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து இருந்துட்டு நம்ம போன உடனே எல்லாமே மேலே போய் பறந்து மேலே போயிடும். இதில் வெரைட்டிஸு கோல்டன் பிஞ்சஸ்ஸு போட்டிருந்தோம், அதை இப்போ கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கோம். கோல்டன் பிஞ்சஸ் ஒரு 3 பேர் போட்டிருந்தோம், அதை எடுத்து தனியாக போட்டிருக்கு. இப்போ அது கொஞ்சம் இடையில சண்டை வந்தது மாறி மாறி. மற்றபடி இதுலேயும் கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிகள் இப்போ இருக்குது. ஒரு 10-12 வெரைட்டி பிஞ்சஸ் இருக்குது. டைமண்டவ் இருக்குது, நல்லா ப்ரீட் ஆகுது. இதுக்கு சாப்பாடு நாங்கள் எப்படின்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஃபில் பண்ணி விட்டுருவோம். அந்த மேலே சாப்பாடு ஃபீடுறதா இருக்குது, அதில் ஃபில் பண்ணி விட்டால் போதும். நான் டெய்லி காலையில் வந்து தண்ணியை மாற்றி சின்னதாக க்ளீன் பண்ணி விடுவோம், அவ்வளோதான். அந்த தண்ணியை நாங்கள் இப்போ நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ், சின்ன வாட்டர் ஃபால்ஸ் உள்ள இருக்குது, அதை தண்ணியை நிப்பாட்டி வச்சுருக்கேன். என்னென்னா அந்த தண்ணியில் விழுந்து 1-2 சிக்ஸு செத்து போச்சு. இப்போ தான் பார்த்துருக்க டைமண்டோ 6 பேர் இருந்து இப்போ ஒரு 10 பேர்கிட்ட ஆகிருக்கு. ஏன்னா நிறைய இப்போ அந்த வெயில் காலம் வந்த உடனே நிறைய முட்டை போட்டு நிறைய குஞ்சுகள் பொரிஞ்சு இறங்கியிருக்கு. அந்த உள்ளே வச்சுருந்த அந்த மூங்கில் மரத்தை கடித்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ ஒன்று வந்துட்டு பட்டு போச்சு, இனி ஒன்று நிற்கிது. இது டைமண்டோ வந்துட்டு முட்டை போட்டு இந்த பிஞ்சஸுக்கு பாட்டு வச்சு கொடுத்துட்டு அந்த பாட்டுக்கு மேலே முட்டை போட்டு வச்சுட்டு இருக்கு. இது ஒன்றும் இல்லை, எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே முட்டை போட்டு தான் இருக்குது. இப்போ அங்கங்கேயா போய் ஒரு பேர் வந்துட்டு தரையில் முட்டை போட்டு வச்சுருந்து, தரையில் கொஞ்சம் மண் தட்டி போட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு சிமெண்ட் போட்டிருக்கனால காலில் தணுப்பு வராமல் இருக்கிறதுக்கு மண் தட்டி போட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே மேலே முளையும் வச்சு கொடுத்துருக்கான். மூங்கில் சிலது உள்ளே போய் முட்டை போட்டுருக்கு, மேலே போய் முட்டை இட்டுருக்கு. இந்த சட்டிகள் வச்சுருக்கு, சட்டிலேயே முட்டை போட்டுருக்கு. நல்லா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நல்ல அழகாக இருக்கும். இப்போ பார்க்குறது வந்துட்டு நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், அதோட ஏவியரை கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொன்னேன், அதை தனியாக செப்பரேட்டாக போட்டிருந்தேன். ஏன்னா அந்த நோய்கள் வந்ததுனால செப்பரேட்டாக போட்டோம். இப்போ திரும்ப அந்த ஏவியரையில் விட்டுருக்கோம், நிறைய முட்டை போட்டிருக்கு. நோய்களெல்லாம் ரொம்ப எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஏவியரையில் போட்டப்பறம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நமக்கும் கொஞ்சம் வேலை குறையும். ஏவியரையில் விட க்ளீன் பண்ணதுக்கு எல்லாம் இல்லைன்னா தனித்தனி கேஜாக நம்ம ஒவ்வொரு நாளாக க்ளீன் பண்ணி ஒவ்வொரு கேஜாக க்ளீன் பண்ணணும். இப்போ ஏவியரையில் விட்டதுனால வந்துட்டு சாப்பாடை மாற்றி கொடுத்துட்டு தண்ணியை மாற்றிட்டு ஏவியரை க்ளீன் பண்ணி மட்டும் போட்டால் போதுமா. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுகளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது, பறந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். அதில் 15 அடி நீளம் 8 அடி ஆகலாம், அப்படி உள்ள ஒரு ஏவியரை செட்டப் தான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.